இங்க வேற ஒரு கிரகத்துக்கு வந்த ஜான்சனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கடந்த 1000 வருஷத்துக்கு மேல தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கண்ணு முழிக்கும் போது ஒரு 5-6 மாசம் தான் தூங்கி இருப்போம்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்க ஒரு விஷயத்த பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடறாங்க. பார்த்தா அவங்கள தவிர அவங்க கூட வந்த மத்தவங்க எல்லாரும் இப்போ எலும்பு கூடுகளா மாறி இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்க இருக்கிற கேபினுக்குள்ள தண்ணி புகுந்து அவங்க வந்த ஸ்பேஸ் ஷிப் கண்ட்ரோல் இல்லாம முழுசா கடலுக்குள்ள மூழ்க ஆரம்பிக்குது. இப்போ எமர்ஜென்சி எஜெக்ஷன் வழியா வெளியே போறது தவிர அவங்களுக்கு வேற வழி இல்ல. உடனே ஜான்சன் டேட்டை பார்க்கும்போது அதுல நவம்பர் 25 3978 காமிக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். அப்பதான் 1000 வருஷத்துக்கு மேல தூங்கி இருக்கிறோம்ங்கிறத உணர்றான். உடனே லைஃப் ராஃப்ட்ல ஏறாங்க. அந்த டைம்ல அவங்க ஸ்பேஸ் ஷிப் முழுசா தண்ணிக்குள்ள முங்கி போகுது. இப்போ அந்த தெரியாத பிளானட்டை ஆராய்ச்சி பண்றதை தவிர அவங்களுக்கு வேற வழி இல்ல. ஆனா அந்த பிளானட் கண் கட்டுற தூரம் வரைக்கும் வெறிச்சோடி இருக்குது. அங்க எந்த பிளான்ஸோ தண்ணியோ சாப்பாடோ இல்ல. அப்போ ஒரு பெரிய பாறை அவங்கள நோக்கி வேகமா உருண்டு வந்ததால பயந்து ஓடுறாங்க. அவங்க போக போக வெதர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. சில நேரம் இடியும் மின்னலுமா இருக்குது, சில நேரம் ப்ளூ ஸ்கை எம்டியா இருக்குது. அப்போ திடீர்னு அந்த டெசர்ட்ல ஒரு பச்சை செடியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையே வருது. உடனே வேகமா தேடி போகும்போது அங்க உயிர் வாழ்றதுக்கான அடையாளங்களை கண்டுபிடிக்காங்க. அப்போ அங்க இருந்த ஒரு பாறைக்கு மேல வித்தியாசமான ஏதோ ஒன்ன பாக்குறாங்க. உடனே அவங்க அந்த பாறைக்கு மேல ஏறி பார்க்கும்போது தான் அதுங்க எல்லாம் அங்க வாழ்ற கிரியேச்சர்ஸோட சிலைகள்ங்கிறத உணர்றாங்க. இன்னும் முன்னாடி போகும்போது அங்க ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ பாக்குறாங்க. அதை பார்த்ததும் ரொம்ப டயர்டா இருந்த அவங்க உடனே அதுல சந்தோஷமா குதிச்சு விளையாடுறாங்க. அப்போ அங்க வந்து யாரோ அவங்களோட கிளாத்ஸை திருடிட்டு போயிடறாங்க. உடனே அவங்க எல்லாரும் அங்க ஓடி போய் பார்க்கும்போது அங்க சில கிழிஞ்ச துணிகள் தான் கிடைக்குது. வேற வழி இல்லாம அதை எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே முன்னாடி போகும்போது அவங்களோட துணிகளை திருடின அங்க பயந்து வாழ்ற லோக்கல் பீப்புள்ஸா பாக்குறாங்க. அவங்க பாதி ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. ஜான்சனுக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அங்க என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ள திடீர்னு அங்க ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. உடனே அந்த லோக்கல் பீப்புள்ஸ் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஜான்சனோட டீமும் அவங்க கூடவே ஓடுறாங்க. அவங்க வயல்வெளியை விட்டு வெளியே வந்ததும் துப்பாக்கி சத்தம் கேக்குது. அதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா துப்பாக்கியால சுட்டது மனுஷங்க கிடையாது, குதிரைகளை வந்த குரங்குகள் தான் சுட்டிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த பிளானட்ல குரங்குகள் தான் ஆட்சி செய்வாங்க. அவங்க மனுஷங்களை காட்டு விலங்குகள் மாதிரி பிடிச்சு அவங்களை எதிர்க்கிறவங்கள சுட்டு கொண்டுருவாங்க. கொஞ்ச நேரத்துல ஜான்சனோட ஃப்ரெண்டையும் சுட்டு கொண்டுறாங்க. ஜான்சனுக்கு கழுத்துல முள்ளட் இறங்கிருது. ஆனா அவனை அந்த குரங்குகள் உயிரோட பிடிச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சிடறாங்க. அவங்க அவனை வித்தியாசமா ஒரு செல்ல பிராணியை பாக்குற மாதிரி பாக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் ஒரு இன்டெலிஜென்ட்டான அழகான ஒரு பெண் குரங்கு அங்க வருது. அதை பார்த்ததும் ஜான்சன் உடனே சைகைகளால அதுகிட்ட பேச ட்ரை பண்றான். ஏன்னா புல்லட் பட்டதால அவனால இப்போ பேச முடியாது. ஆனா அது அவனை ஒரு முட்டாள பாக்குற மாதிரி பாக்குது. இதனால கடுப்பான ஜான்சன் சடனா அதோட கையில இருந்த பேப்பரையும் பெண்ணையும் புடுங்கிக்கிட்டு ஓடிடுறான். உடனே கார்ட்ஸ் ஓடி வந்து அவனை அட்டாக் பண்றாங்க. ஆனா அந்த பெண் குரங்கு அந்த பேப்பரை பிடுங்கி பார்க்கும்போது அதுல அவன் எழுதி இருக்கிறத பார்த்ததும் அவனால எழுத முடியுங்கிற விஷயம் தெரிஞ்சு பயங்கர ஷாக் ஆகி நிக்குது.